உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளாக சொல்லப்படும் அல்பா ஷாம் பப்பா என்பவர்கள் யார்? ஸ்ரீநேசன் கேள்வி. மீன்பிடி செயலி தொடர்பில் அர்ச்சுனா ராமநாதன் சந்திரசேகர் கருத்து மோதல். நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் ஆய்வுக்குழுவின் ஆய்வுக்கு காரிநகரில் கடும் எதிர்ப்பு. தமிழரசு கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல், ராமநாதன் அர்ச்சுனா. குறிக்கட்டுவன் இறங்குதுறை வீதிக்கு துரித கதியில் காப்பேன். பேரவலத்தின் பின்னணியில் வெளிவந்த கோட்டாபயவின் முக்கிய அறிவிப்பு, ஒரே நாளில் சுரேஷ் செலவிடம் ஏற்பட்ட மாற்றம். யாழ் கலாச்சார மத்திய நிலையத்தின் நோக்கத்தை இழக்க முடியாது, முன்னாள் முதல்வர் வலியுறுத்தல். பசில் ராஜபக்சவுக்கு சர்வதேச பிடியாணை, சிஐடியினருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை இலக்கு வைத்த ராஜபக்சர்கள், பொன்சேகா வெளிப்படை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வழுக்கை ஆற்று வழிப்பகுதியில் உள்ள குளங்களை தூர்வாருவதற்கும் அந்த செயற்பாடுகளை சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக முன்னெடுப்பதற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக இந்த விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. அதன்போது கடந்த ஆண்டு கந்தரோட்டை குளத்தில் முன்னெடுக்கப்பட்ட தூர்வாரும் செயல் திட்டத்தின் மூலம் ஏற்பட்டு சாதகமான விளைவுகள் குறித்தும் அச்செயல் திட்டத்தை முன்னெடுக்கும் போது எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இந்த ஆண்டு குளங்களை தூர்வாரும் செயல் திட்டத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற கலந்துரையாடலில் கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சாதகமான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தமையை இங்கு ஆளுநர் நினைவு கூர்ந்தார். அதற்கமைவாக இந்த ஆண்டு கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஊடாக தூர்வாரப்பட வேண்டிய குளங்களை அடையாளப்படுத்தி அவற்றுக்கான அனுமதிகளை விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வழக்கை ஆற்று பகுதியில் உள்ள குளங்களை தூர்வாருவதற்கும் அந்த செயல்பாடுகளை சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக முன்னெடுப்பதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைவாக வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் தலைமையில் நீர்ப்பாசன திணைக்களம், கமநல சேவைகள் திணைக்களம், பிரதேச செயலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் ஆகியோரின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி இத்திட்டத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகத்தால் ஏற்கனவே அனுமதிகள் வழங்கப்பட்ட சில குளங்களின் தூர்வாரும் பணிகளை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு வசதியாக நில அளவை திணைக்களத்தின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் ஆளுநரால் இதன்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைவாக களப்பணிகளை மிக விரைவாக ஆரம்பிக்கவும் இணக்கம் காணப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், விவசாய அமைச்சின் செயலாளர், யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர், மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர், கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளாக அல்பா, சாம், பாப்பா என்ற சில பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சபையில் தெரிவித்தார். மத்தியஸ்த சபையை நிறுவுதல், அதனை வினைத்திறனுடன் இயங்க வைத்தல், அதன் மூலமாக சமூக பிரச்சனைகளை தீர்த்தல், இந்த குற்றவியல் சம்பந்தமான இணக்கப்பாட்டுடன் இந்த குற்றவாளிகளை தண்டித்தல் என்பது அவசியம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது, குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதிலும் குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பொறிமுறை என்பது கடந்த காலங்களில் காணப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான குற்றவாளிகள் கூட தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை எடுத்து பார்த்தால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததன் பின்னர் 3 ஜனாதிபதிகள் வந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அடுத்தது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இருந்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரி, முக்கியமாக இந்த அழிவை ஏற்படுத்திய அந்த அல்பா என்று சொல்லுகின்றார்கள், சாம் என்று சொல்லுகின்றார்கள், பப்பா என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்பது புரியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. உண்மையில் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு சட்ட கட்டமைப்பு அல்லது குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு முன்னேறுவதற்கு இடமே இல்லை. ஆகவே இன்றைய நிலையை பார்க்கின்ற போது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் இந்த புதிய அரசாங்கம் செயல்படுகின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அதே நேரத்தில் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றவர்களையும் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மட்டக்களப்பிலும் பல அப்பாவி உயிர்கள் அந்த தேவாலய வழிபாட்டின் போது கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆன்மீக வழிபாட்டிற்கு சென்றவர்களை கொலை செய்வது என்பது மிக பயங்கரமான குரூரமான ஒரு செயல். ஆகவே சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மீன்கள் இருக்கும் இடத்தை கண்டறிவதற்கான செயலி மீனவர்களுக்கு வழங்கப்படும் என அனுர அரசு வழங்கிய வாக்குறுதி எங்கே என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் எழுப்பிய கேள்விக்கு கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பதில் வழங்கினார். நாங்கள் எச்சரிக்கை விடுகின்ற பொழுது, அதாவது கடல் தொழில் அமைச்சின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் அதை நீங்கள் அவதானத்தில் எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு அங்கிகள் அணியாது செல்லுகின்றோம், அதன் ஊடாகவும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் விசேடமாக அவருக்கான நடவடிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் என்பதை கோரிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. கரு மந்திரித்துமா, நன்றி. பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க 4 மீனவர்கள் உண்டு. நான் உங்களுக்கு கடிதத்தை போட்டிருந்தேன் 2 மீனவர்கள் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு 1, 2, 3, 4 என்ன தெரியுமாண்டு பரவாயில்ல என்றீங்கள். என்னென்றால் நான் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமாக கொடுத்தது அந்த மீன் பிடிக்கிற ஆப், அந்த எங்க கூட மீன் நிற்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற ஆப் ஒன்று தாரன்னு கூட ஜனாதிபதி தாரன்னு சொல்லி இருந்தவர். எப்ப அந்த ஆப்பை தருவீங்கன்னா நாங்கள் கூட எங்க மீன் நிற்குதோ அங்கே போய் பிடிக்கலாம். அந்த கேள்வி நிச்சயமாக அவர் தனியாக கேட்பாராக இருந்தால் அந்த ஆப் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் சொல்வதற்கு தயாரானால், நீங்கள் இதில் உள்ளே அதை அடக்கப்படவில்லை என்பதை நான் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆப் சம்பந்தமான நடவடிக்கைகள் இப்போது எங்களுடைய டிஜிட்டல் அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் மீனவர்கள் எங்கே இருக்கின்றது என்பதை விட மீனவர்களை இதைவிட கூடுதலாக கண்காணிக்கக்கூடிய VMS என்கின்ற யந்திரம் இருக்கின்றது. அந்த யந்திரத்தின் மூலமாக கண்காணிக்கின்ற நடவடிக்கை, அதை போன்று மீனவர்களுக்கு மேலதிகமான உதவிகளை செய்கின்ற நடவடிக்கையும் நாங்கள் அதற்கான ஆப்பையும் தயாரித்து வருகின்றோம். காரைநகர் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு சொந்தமான காணியில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் திணைக்கள அதிகாரி குழுவும் இணைந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள முற்பட்ட வேளையில் நேற்றைய தினம் புதன்கிழமை அங்கு கூடிய கிராம மக்கள் தமது கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து அவர்களை அங்கிருந்து திரும்பிச் செல்ல பணித்தனர். அதன்போது காரைநகர் பிரதேச சபையின் தவிசாளர், சபை உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மக்களின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் தலையீட்டை அடுத்து தொல்லியல் திணைக்களத்தினரும் வெளிநாட்டு நிபுணர்களும் தமது ஆய்வு முயற்சிகளை கைவிட்டு அங்கிருந்து திரும்பினர். அதேவேளை குறித்த ஆய்வுக்குழுவினர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மந்திரிமனை பகுதியில் தமது ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் என்பதும் தொடர்ந்து நெடுந்தீவு பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியினரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்துக்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் அச்சுறுத்தல் நிலவுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து தன் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. தனது பாதுகாப்பு தொடர்பிலும் வழங்கப்பட்டிருக்கின்ற துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோதும் முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை. தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறை வீதிக்கு காப்பீட்டிடும் பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
குறிக்கட்டுவான் இறங்குதுறை வீதி அகலமாக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது அந்த வீதிக்கு காப்பற்றிடும் பணிகள் நேற்றைய தினம் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால் குறிக்கட்டுவான் இறங்குதுறை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் அனைத்தும் குறிக்கட்டுவான் இறங்குதுறை நுழைவாயில் வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எதிர்வரும் திங்கட்கிழமை நயினாதேவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோற்சவம் கொடையேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமையினால் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பெருமளவான பக்தர்கள் வருகை தர ஆரம்பிப்பார்கள் என்பதனால் குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டபாயாவுக்கு பயண தடை விதிக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்த சுரேசாலே பயண தடை விதித்த பின்னர் ஒரே நாளில் நோயாளியாக மாறிவிட்டார் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுரேஷ் சலைவுக்கு முழுமையான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ கடந்த 2019 ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று ஒரு சில தினங்களுக்கு பின்னர் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கோட்டபய ராஜபக்ஷ அறிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் ராஜபக்ஷக்களுக்கும் இடையில் தொடர்பு உள்ளது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். குண்டு தாக்குதலின் பின்னர் நாட்டின் சுற்றுலாத்துறை, சேவை மற்றும் கைத்தொழில் துறை ஆகியன முற்றாக வீழ்ச்சியடைந்தன. பொருளாதார பாதிப்புக்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாக இருந்தது. கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் வெறுப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில்தான் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. தற்போது சுரேஷ் சலே நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சுரேஷ் சலே தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சுரேஷ் சலேவுக்கும் இடையில் தொடர்புண்டு என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினூடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரியையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்க போராடுகின்றார்கள். உண்மையில் நாடு என்ற ரீதியில் வெட்கப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக இடையூறு விளைவிக்கின்றார்கள். இக்காரணிகளுக்காகவும் விசாரணைகளை இடைநிறுத்தப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் செல்கிறார். அப்போது அவர் பரிவாரங்களுடன் நீதிமன்றம் செல்லவில்லை. ஆனால் ராஜபக்சர்களும் ரணில் விக்ரமசிங்கவும் நீதிமன்றம் செல்லும் போது பரிவாரங்களுடன் செல்கின்றார்கள். சட்டத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் செயல்படவே இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது சிறந்த முறையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு பயண தடை விதிக்கும் வரை ஆரோக்கியமாக இருந்த சுரேஷ் சலே பயண தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் நோயாளியாக மாறிவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இவருக்கு முழுமையான சலுகை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது பல போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். வங்குரோத்து நிலையடைந்த அரசியல்வாதிகளும் அவருக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். நாட்டு மக்கள் இவர்களை ஒருபோதும் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை. வெகு விரைவில் உண்மை வெளிவரும் என்றார். மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என நீதியல் வளத்துறை மற்றும் கடத்தொழில் அமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் கடத்தொழிலாளர்களுக்கு முன்னெச்சரிக்கை விடும் வகையில் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் கேட்டுக்கொண்டதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என வடமாகாண மீனவ சங்கத்தின் பிரதிநிதி பர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று வடமராட்சி கிழக்கில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது கடலில் வீசும் காற்றின் வேகம் குறைந்துவிட்டது. பருவ காலங்களில் இதைவிட வேகமாக காற்று வீசும். அப்போது எல்லாம் நாங்கள் கடலுக்கு சென்றிருக்கின்றோம். இவ்வாறு கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றமையினால் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 4 கடற்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என இதுவரையில் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் அடிக்கடி காலநிலை மாற்றத்தால் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதனால் அவர்களுக்குரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் அதன் கட்டுமானத்தின் நோக்குடனும் மிடுக்குடனும் இருக்க வேண்டுமே தவிர கால ஓட்டத்துக்கேற்ப பெயர் மாற்றங்களை திணிப்பதும் நோக்கங்களை மாற்றுவதுமாக இருக்கக்கூடாது என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் முதல்வர் மதிவதனி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கலாச்சார மத்திய நிலையத்தின் பராமரிப்பு குறித்து விவாதிக்கப்பட்ட போது இவ்வாறு கூறிய அவர் மேலும் கூறுகையில்,
அத்துடன் யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகவும் தமிழ் மக்களின் கலாச்சார மையமாகவும் இருக்கும் இந்த கலாச்சார மையத்தை யாழ் மாநகர சபையை முழுமையாக பொறுப்பேற்று செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னரான காலத்தில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசில் அமைச்சராக இருந்து டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியால் தான் கொண்டுவரப்பட்டது. அன்று இந்தியா சென்றிருந்த அரச குழாமில் இருந்த டக்ளஸ் தேவானந்தா 50,000 வீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வரப்பிரசாதங்களை கேட்டு பெற்றிருந்தார். அதில் ஒன்றுதான் இந்த கலாச்சார மத்திய நிலையம். நான் முதல்வராக இருந்த காலத்தில் இந்த திட்டம் நடைபெற்றதால் இதன் தாற்பயங்கள் அனைத்தும் நன்கு உணர்ந்தவராக இருக்கின்றேன். அதனுடைய வெளிப்பாடாகவே இந்த கலாச்சார மத்திய நிலையம் யாழ் மாநகரின் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மத்திய நிலையமாக கொண்டுவரப்பட்ட இந்த கலாச்சார நிலையத்தின் பெயர் எக்காரணம் கொண்டு மாற்றப்பட முடியாத ஒன்றாகும். எனவே இந்த கலாச்சார நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை திசை திருப்பாது அதன் பெயரும் மாண்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தில் நிதி மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச பிடியாணை ஒன்றை பிடிவிக்க வேண்டுமாயின் சத்திய கடதாசியை தாக்கல் செய்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என கோட்டை நீதவான் பசான் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணை நேற்று மீண்டும் விசாரணைக்காக அளிக்கப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது விளம்பர நடவடிக்கைகளுக்காக அரசியல் கட்சியின் உருவம் மற்றும் அரசியல் கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட 12,000 டி-ஷர்ட்கள் அச்சுடு இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் ரூபாய் 7.8 மில்லியன் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினர் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து நீதிவான் பிடியாணை உத்தரவு பிறப்பித்தார். எனினும் ஆரம்பத்திலேயே இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதனால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீதிவான் சுட்டிக்காட்டினார். தேவையெனில் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியை சமர்ப்பித்து சர்வதேச பிடியாணை பிறப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிவான் அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமியோ என்பவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் 2வது சந்தேக நபரான பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர் குணர்வத்னவை 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதிவான் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை மலேசியா போன்ற நாடுகளில் வணிகங்களை தொடங்க ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்தியமை குறித்த குற்றச்சாட்டுகள் இன்றும் தொடர்கின்றது என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச வலையமைப்பை வழிநடத்திய KP என்ற நபர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த அமைப்பின் பணத்திற்கும் கப்பல்களுக்கும் எதுவும் நடக்கவில்லை என்று பல கருத்துக்களை இந்த தரப்பினர் முன்வைத்தனர் எனவும் கூறியுள்ளார். தென்னிலங்கை ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு மேற்கண்ட கருத்துக்களை வெளியிட்ட அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றியதாவது, முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சல்லை மேற்கொண்டதாக கூறப்படும் சில சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் முற்றிலும் அரசியல் நலன்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது ஆதாரங்களுடன் தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பை சுரேஷ் சல்லை மேற்கொண்டிருந்த போதிலும் இதன் உண்மையான சூத்திரதாரியும் திட்டமிடுபவரும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவே. மேலும் தனது ஒப்புதல் நேரடி அறிவும் இல்லாமல் சுரேஷ் சல்லை எந்த ஒரு தீர்க்கமான நடவடிக்கையும் யுத்த காலத்தில் எடுக்கவில்லை. சுரேஷ் சல்லை என்ற அதிகாரி எந்த பொறுப்பான பதவியையும் வகிக்கவில்லை. அவர் ஒரு அலுவலகத்தில் அறிக்கைகளை தயாரிக்கும் பணியில் மட்டுமே ஈடுபட்டிருந்தார். தமிழ் மொழியை கையாளும் திறன் மற்றும் ஆங்கிலத்தில் அறிக்கைகளை எழுதும் ஆற்றல் ஆகியவற்றின் காரணமாக அவர் கொழும்பில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதன் மூலம் அக்காலத்தில் புலனாய்வு துறையின் தலைவராக இருந்த ஹெண்டவிதாரணவின் கீழ் இருந்த உயர் அதிகாரிகளை அவர் மகிழ்வித்தார். தான் அவரை செயல்பாட்டு ராணுவ பதவிகளில் இருந்து நீக்கிய போதிலும் கோட்டாபய ராஜபக்ஷ பின்னர் அவரை பாதுகாப்பு அமைச்சகத்தில் உள்ள தனது தனிப்பட்ட தலைமையகத்துடன் இணைத்துக் கொண்டார். அக்காலத்தில் ராணுவ புலனாய்வு துறை மிகவும் பலவீனமாக இருந்ததுடன் விடுதலை புலிகளின் அமைப்பின் பலம் குறித்து பாதுகாப்பு சபைக்கு தவறான தரவுகளை சமர்ப்பித்தது. புலனாய்வு துறை 9,000 விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதாக பொய்யான அறிக்கைகளை வழங்கிய போதிலும் சரத் பொன்சேகாவின் போர்க்கள ஆய்வுகளின்படி அந்த எண்ணிக்கை 30,000-க்கும் அதிகமாகும். என்ற விதாரண மற்றும் சலே போன்ற அதிகாரிகள் 4வது ஈழப்போருக்கு எந்த ஒரு உண்மையான பங்களிப்பையும் செய்யவில்லை. அவர்கள் கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசியல் நலன்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே ஒரு குழுவாக செயல்பட்டனர். மக்கள் கட்சி அரசியலில் இருந்து ராஜபக்சர்களை வெளியேற்றி நாட்டின் பழைய ஊழல் அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து விட்டதால் நாட்டை அழித்த மஹிந்த, கோட்டாபய மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தர்மத்தின் வேதனையான கர்மவினைக்கு ஏற்ப தண்டனை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்றும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார்.
பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சங்கீசனின் பிணை மனு தொடர்பாக யாழ் மேல் நீதிமன்றம் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் பிணை மீதான கட்டளை எதிர்வரும் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிணை மனு இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சங்கீட்சன் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கணேசன் சங்கீட்சனுக்கு பிணை வழங்குமாறு கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளைகள் தொடர்பிலும் சங்கீட்சன் சார்பில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு நாளை அல்லது எதிர்வரும் 15 அல்லது 16ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் சங்கீட்சனின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சங்கீட்சன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவரின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கிலும் மற்றும் சர்வதேச நாடுகளிலும் கண்டனங்கள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மக்கள் இடம்பெயர்ந்து 37 வருடங்கள் பூர்த்தியை தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வணக்கம், நான் தேவரத்தினம் ஆண்டனி சுபாஷ், மயிலிட்டி முள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர். வெளிவடக்கிலே 36 வருடங்களாக அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சார்பிலே போராட்டத்தை ஒரு அறவழியிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக வருகின்ற 15ஆம் தேதி மேற்கொள்ள இருக்கின்ற போராட்டத்திலே எல்லோரும் எம்முடன் இணைந்து எமக்கு ஆதரவு தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அதை மேற்கொள்கின்றோம். இந்த இடத்தில் எமது மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தொன்றை வெளியிட விரும்புகின்றேன். எமது பிரதேசம், அதாவது பலாலி சந்திக்கும் மயிலடி சந்திக்கும் இடையிலே காணப்படுகின்ற கிராமங்களான J246, J248, J251, J255 போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களின் நிலவடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் முதல் யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை. அதாவது கடைசியாக வந்த பிரதி அமைச்சர் வருகையின் போது கூடி எமது நிலவடிப்பு சொந்தமான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் வலிவடக்கிலே தொடர்ச்சியாக நில மீட்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூகம் சார்பில் நிலவடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு, அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன் அடுத்த கட்டமாக எமது நியாயமான கோரிக்கையை வெளிப்படுத்தும் முகமாகவே வருகின்ற 15ஆம் தேதி யாழ் கச்சேரிக்கு முன்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இதில் நாங்கள் கூற விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், அதாவது தனிமனே மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்ற நில விடுவிப்புக்கான கோரிக்கையானது இனிவரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் எனது, அதாவது எங்கள் குரலால் கேட்பதை விட அரசு அதிகாரிகள் எமது மக்களுக்காக தமது பதவிகளையும் சம்பளங்களையும் பொருட்படுத்தாது மக்களுக்காக சேவையாற்ற வேண்டிய ஒரு காலமாக இனிவரும் காலங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த கோரிக்கையை அவர்களிடம் முன்வைக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் முழுமையாக நம்பியது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை. ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு நிலை மாறுகின்றதா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் எழுகின்றது. ஏனெனில் எங்களுடைய காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக யாரும் உடமான பதிலை இதுவரை கூறவில்லை. அது இனிவரும் காலங்களில் அவ்வாறா நீடிக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எங்களிடம் உள்ளது. எங்களுடைய கோரிக்கையானது வெளிவடக்கிலே இருக்கிற முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மயிலிட்டி மக்களின் காணிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வருகின்ற 15ஆம் தேதி யாழ் கச்சேரியின் முன்பாக எமது போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். நன்றி. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்தியை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.